வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பராக காரசாரமாக நல்ல டேஸ்டியான கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல டெக்ஸ்சரோட சூப்பராக ஒரு நண்டு குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரை ஓட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இது பாருங்கள், இப்படி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக வர வேண்டாம், குறைப்பாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக குழம்புக்கு எண்ணெய் சேர்ப்போமோ அதே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நாம் அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கிண்டி விடுங்க. நான் சொல்கிற அளவெல்லாம் மாறாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ நண்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ நண்டுக்கான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் மாறாது, கலராகவும் இருக்கும். இப்போ ஒரு 4 பழம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூனில் தான் நான் அளவெல்லாம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு பவுட்ரு கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமாக காரம் வேணுங்கிறவங்க வெறும் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கூடிய நண்டை அது உள்ளே சேர்த்துக்கோங்க. மெதுவாகவே கிளறி விடுங்க. ஏன்னா நண்டு காலெல்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு ஒழுங்காக கலராக வராது, அதனால் மெதுவாகவே கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நண்டில் கொஞ்சமாக தண்ணி விடியும், அதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா சேரட்டும். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி சேர்த்த உடனே அந்த மசாலாலாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி நண்டுகளுக்கு நல்லா சேர்ந்துக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவு நண்டு வெந்துருச்சு. இப்போ ஒரு தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் எடுத்து பெரிய அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை கழுவிட்டு ஒரு காட்டமாக தண்ணி சேர்த்தா போதும். அதை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியும் காரமும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா நண்டுலேயும் உள்ளே சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கூட கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கிடுங்க. இந்த நண்டு கிரேவி நான் செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆணுச்சு. சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும். நம்ம சாதத்துக்கு செம காம்பினேஷன். சூடாக சாதத்தை போட்டுட்டு இந்த நண்டு கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.